ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் பாரத். இந்த வீடியோவில் எந்த பற்றி ரிவ்யூ பார்க்க போறோங்கிறது கண்டிப்பாக உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த நாள் வந்து தீபாவளியோட நல்ல சரவெடியாவே இருந்திருக்குது. அப்படி எந்த படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குட் பேட் அக்லி இந்த படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்கா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஏகே, த்ரிஷா அண்ட் பிரபு, ரெடின் கிங்ஸ்லி, அர்ஜுன் தாஸ், இந்த மாதிரி நிறைய பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து யார் மியூசிக் பண்ணிருக்கா பார்த்தா ஜிவி பிரகாஷ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை வந்து ஏகேவோட டைஹார்ட் ஃபேனான ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேன் பாய் சம்பவம் எப்படி இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி ரஜினி வச்சு கார்த்தி சுப்ராஜ் நடிச்ச பேட்ட படம் ஆகட்டும், அதே மாதிரி விஜய் வச்சு அட்லி எடுத்த பல படங்கள் ஆகட்டும், லோகேஷ் கனகராஜ் எடுத்த விக்ரம் படம் ஆகட்டும், இந்த மாதிரி வந்து மற்ற ஹீரோக்களுக்கு வந்து ஃபேன் பாய் சம்பவம் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துல அஜித்துக்கான ஃபேன் பாய் சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரிவ்யூல பார்க்க அங்க ரிவ்யூல போலாம். இவனோட கால் லிஸ்ட்ல ஃபுல்லா பாரத்னு இருக்கு. அவன பெரிய ஹீரோவா? குட் பேட் அக்லி இந்த படத்தோட கதை பிளாட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தல அஜித் வந்து ஓப்பனிங்லேயே வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. ரெட் டிராகன்ங்கிற பேர்ல வந்து இந்தியாவே நட்டுன்னு இருக்கிற ஒரு பயங்கரமா ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. பட் அதுக்கு ஆப்போசிட்டா அவரோட ஒய்ஃபான த்ரிஷா வந்து நீதி நேர்மை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணா இப்போ உன்னை அட்டாக் பண்ணவங்க ஃபியூச்சர்ல என்ன அட்டாக் பண்ண மாட்டாங்க, நம்ம பையனை அட்டாக் பண்ண மாட்டாங்களான்ட்டு ரொம்ப ஒரு சாந்தமான ஒரு ஆளா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தனக்கு பையன் பிறக்கும் போது இந்த பையனை நீ பார்க்கணும் அப்படின்னா வந்து நீ வந்து நல்லவனா திருந்திவா அப்படிங்கும் போது போய் போலீஸ்ல சரண்டர் ஆகி 17 வருஷம் கழிச்சு தான் மகனை பார்க்கறதுக்கு ஜெயில இருந்து வர்றாரு. வந்த ஏகே அவர்களுக்கு வந்து தான் மகன் வந்து அர்ஜுன் தாஸ்னால ஒரு 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 கேஸ்னால ஒரு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அது எதனால போனாரு, அந்த மகனை அவர் காப்பாத்தின குட்டா வந்தவர் பேடா மாதிரி அக்லியா இருக்கிற அர்ஜுன் தாஸ் என்ன பண்ணாருன்னு ஒரு நல்ல ஒரு சரவெட்டியான ஒரு கதையை நல்ல ஒரு பட பட்டாசு அடிக்கிற மாதிரி ஒரு திரைக்கதையோட நல்ல ஒரு சவுண்டிங் சிஸ்டத்தோட ஒரு தேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு மாசாவே இருந்துச்சு. அப்படி ஒரு பயங்கரமான படமாவே இருந்துச்சு இந்த குட் பேட் அக்லி. இந்த படத்துல வந்து பிளஸ் சொல்ல போனா நிறைய எக்கச்சக்கமான பிளஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஆதிக்க வச்சவர் வந்து மார்க்கெட் படம் எடுத்தாரு. அந்த படம் வந்து சவுண்டிங் வைஸ் எவ்வளவு சூப்பரா இருந்துச்சோ, ஸ்கிரீன் பிளேல வந்து அந்த காமெடி ஆகட்டும், இமோஷனல் ஆகட்டும், அந்த படத்துல வந்து ஆக்ஷன் ஆகட்டும், ரெட்ரோ சாங் ஆகட்டும், இந்த மாதிரி எவ்வளவு ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்கிரீன் பிளே அமைச்சாரோ, அதே மாதிரி இந்த குட் பேட் அக்லி படத்துலயுமே வந்து அவ்வளவு சூப்பரான ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், கதையாகட்டும், படத்துல வர காமெடிஸ் ஆகட்டும், தல அஜித்தை காட்டின விதம் ஆகட்டும், அதே மாதிரி மற்றவங்களுக்கான ஸ்கோப் ஆகட்டும், எல்லாமே அவ்வளவு சூப்பரா அமைச்சிருக்காரு. இந்த படத்துல முக்கியமான ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தா ஏகே 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 தான். அது வந்து இதுக்கு முன்னாடி பழைய நம்ம விண்டேஜ் படத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா சிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு சாக்லேட் பயமா இருந்தாரோ, இந்த படத்துல பிளாஷ்பேக்ல வர சீன்லாம் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு குட்டா அவ்வளவு சூப்பரா அழகா கியூட்டாவே இருந்தாரு. அதே மாதிரி படத்துல ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணது வந்து அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அதை வந்து தல அவர்கள் வந்து தலன்னு சொல்லக்கூடாது, ஏகே அவர்களுக்கு வந்து பொருத்தி அந்த ஒத்தரூபா அந்த பாட்டும் ஆகட்டும், அந்த அதே மாதிரி கமல்ஹாசனோட ஹாப்பி நியூ இயர் பாட்டு, இந்த மாதிரி பல பாட்டுகள் வந்து ரெட்ரோ சாங் உள்ள போத்திருக்காங்க. அது என்னதான் வந்து சில இடத்துல துருத்துற மாதிரி இருந்தாலுமே பல இடத்துல வந்து அது வந்து தியேட்டர்ல வந்து தியேட்டர்கள் மூமெண்ட்டா வந்து நம்மளை எலிவேட் பண்ணி தருது. அந்த இடம் வந்து செம கூஸ் பம்பா இருந்துச்சு. அதே மாதிரி ஏகேக்கு அடுத்தது வந்து இந்த படத்துல வந்து அர்ஜுன் தாஸ் ஆகட்டும், சிம்ரன் ஆகட்டும், த்ரிஷா ஆகட்டும், சுனில் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல எல்லாத்தோட கேரக்டருக்குமே வந்து ஸ்கோப் கம்மியா இருந்தாலுமே கொடுத்த கேரக்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு ஸ்கிரீன்ல நீட்டாவே இருக்குது. அதே மாதிரி படத்துல இன்னொரு பிளஸ் பார்த்தா படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். கதை வந்து என்னன்னா படத்துல கதையிலேயே நிறைய வந்து ரிவ்யூஸ் ஆகட்டும், நிறைய ஃபேன்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து நிறைய விதமா சொன்னாலுமே இதுக்கு மேலே என்ன கதை வேணும் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஏன்னா கதை வந்து சின்னதா இருந்தாலுமே அந்த ஸ்கிரீன் பிளேவை இவங்க மாற்று விதமாகட்டும், அதுக்குள்ள வந்து அஜித் அவர்களோட விண்டேஜ் டைலாக்கு, விண்டேஜ் பாட்டு, ரெட்ரோ சாங்கு, இந்த மாதிரி காமெடிஸ், அந்த பழைய டைலாக்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு அஜித் ஃபேன்ஸுக்கு அஜித்தை எப்படி பார்க்கணும்னு தோணுச்சோ அந்த அளவுக்கு ஒரு தரமான படத்தா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். ஏண்டா இவ்வளவு பிளஸஸ் இருக்குதே, மைனஸே இல்லையா? அந்த அளவுக்கு படம் தரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா பிளஸ் மைனஸஸ் இருக்குது. அந்த மைனஸ்ல ஒதுக்கி வச்சு இந்த பிளஸஸை பார்த்தா தொண்டை வலிக்க வலிக்க ஸ்டார்டிங் டு எண்டிங் கத்திக்கிட்டே இருக்கலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல வந்து மகாநதி சங்கர் அவரோட வாய்ஸ்ல வந்து அஜித்தோட அந்த இன்ட்ரோ ஓப்பன் ஆகும் போது நமக்கு அப்படியே அது அப்படி தினுக்கு தினுக்கு தீனா, அந்த தீனா படத்தோட அந்த ஃபீல் வந்துருது நமக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவரோட வாய்ஸ்ல ஓப்பன் பண்ணது அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஏகே அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படத்துல நம்ம பார்த்துட்டோம். என்ன இப்படி நடிச்சிட்டு இருக்காரு, ஒரு சிரிக்க மாட்டாரு, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃபா நடிச்சிருக்காரு, ஒரு மாதிரி ஸ்டேபிளா நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இறங்கி நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். அதாவது டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து என்ன சொல்றாரோ அதை வந்து குழந்தை மாதிரி கேட்டு இதை சொல்லணுமா, அந்த டைலாக் இந்த இடத்துல எதுக்கு போடணும், இது எதுக்கு அப்படின்னு எதுவுமே கேட்காம எல்லா இடத்துலயும் எல்லா டைலாக்கையும் தரமா சூப்பராகவே சொல்லியிருக்காரு. அதை கேட்கும் போது நமக்கு அப்படியே 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 விண்டேஜ் ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இந்த படத்துல முக்கியமான சீன்ஸ் எல்லாம் சொல்லி ஆகணும். இந்த படத்தை ஸ்பாயிலர் இல்லாம சொல்ல ட்ரை பண்றேன். இந்த ஸ்பாயிலர் இருந்துச்சுன்னா
ஸ்பாயிலன்ஸ்னா மன்னிச்சிருங்க. அதே மாதிரி இந்த படத்துல பல சீன்ஸ் வந்து நல்லாவே இருக்கு. அஜித்தோட ரெட்ரோ அந்த விண்டேஜ் டைலாக் சொல்றத விட நம்ம தளபதியோட டைலாக் சொல்லும்போது ஒரு கூஸ்பம்ஸ் வந்து கத்துறாங்க பாருங்க தியேட்டர்ல. எப்பா சவுண்ட் அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் அப்படி கத்துறாங்க எல்லாரும். அந்த அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. நண்பா ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி அஜித் அவர்கள் வந்து ஒரு சீன்ல தன்னோட பிளாஷ்பேக் சீன் அந்த போட்டோஸ்ல பார்க்கும்போது அந்த பழைய படத்துல போட்டோஸ்ல இருக்கும்போது அதை அப்படியே ரீகால் பண்ணும்போது நமக்கு அப்படியே ரீகால் ஆகுது. இந்த படத்துல இப்படி இருந்தாருல இந்த படத்துல இப்படி இருந்தாருன்ட்டு அந்த அளவுக்கு ரீகால் ஆகிற அளவுக்கு படத்துல வந்து நிறைய விண்டேஜ் சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு போட்டு அள்ளி கொட்டி இந்த நானூறு அடிதான்ல வந்து விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அள்ளி போட்டு சொல்ற மாதிரி இந்த படத்துல அந்த விண்டேஜ் அஜித்தோட அந்த நிறைய சீன்ஸ் நிறைய டைலாக்ஸ் நிறைய ஒரு ரீக்ரியேட் பண்ணி அப்படியே அள்ளி போட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி படத்துல வந்து கில்லியோட அந்த காரப்பொரி சீனை வந்து ரீக்ரியேட் ஸ்கூப் பண்ணதாகட்டும், அதே மாதிரி பிரபு அவர்கள் வந்து அந்த பில்ல அதை ரீக்ரியேட் பண்றதாகட்டும், சிம்ரன் வந்து வாலியை கிரியேட் பண்றதாகட்டும், திரிஷா வந்து மங்கத்தா கிரியேட் பண்றதாகட்டும், எல்லாமே அப்படி இப்படி அத்தங்கடமாவே இருக்குது. படம் ஸ்டார்டிங் டு எண்டிங் அப்படி சர அப்படி மாதிரியே இருக்குது. படத்துல வந்து அடுத்த முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தோம் ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். இந்த முன்னாடி வந்து அவர் நிறைய வந்து லவ் சாங் கொடுத்திருந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோட பட வாய்ப்பு வந்து அதிகமா கிடைக்கவே இல்லை. பட் அப்படி அப்படி வந்து 17 வருஷம் கழிச்சு, அதாவது கிரீடம் படத்துக்கு அப்புறம் வந்து அஜித் அவர்களோட வந்து இவர் இணையறாரு. இணையும் போது படம் எப்படி இருக்கு அப்படிங்கும்போது மார்க் ஆண்டனி படத்துல எப்படி ஒரு வைபான சாங் எல்லாம் கொடுத்து ஒரு பிஜிஎம் போட்டு காதை கிழிக்க வச்சாரோ அதே மாதிரிதான் இந்த படத்துலயுமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த படத்தோட அந்த வாடா இருந்தாலுமே இந்த படத்துல வந்து ஓப்பனிங் சாங் வந்து ஓரளவுக்கு இந்த படத்துல அவரா போட்ட சாங் வந்து ஒரு மாதிரி இருந்தாலுமே இந்த ரீக்ரியேட் பண்ண விண்டேஜ் ரெட்ரோ சாங்லாம் வந்து போட்டு அதகலம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படத்தோட பிஜிஎம் ஆகட்டும் படத்தோட ஸ்டார்டிங் டு எண்டிங் அவ்வளவு தரமாவே கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பா பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதே மாதிரி படத்தோட இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தோம்னா படத்துல வந்து மகாநதி சங்கர் அவரோட வாய்ஸ்ல தான் இருந்து ஏகேவோட இன்டர்வியூ ஓப்பன் ஆகுது. அதெல்லாம் பார்க்கும்போது தெரியல கத்தான அந்த ஒரு கத்து அந்த அளவுக்கு அப்படியே பங்கமா மாசாவே இருந்துச்சு. அதே மாதிரி படத்துல இன்னொரு முக்கியமான பிரச்சனை படத்துல இன்டர்வல் தான். படத்துல இன்டர்வல் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எந்த படம் பார்த்தாலும் அப்படியே சண்டை அப்படியே மாஸ் ஃபைட்டு மாஸ் இன்ட்ரோ இந்த ஹீரோ வில்லன் பார்த்துக்கிற அந்த மாதிரி அப்படி இருந்தாலுமே இந்த படத்துல வந்து மங்காத்தா படத்துக்கு கூட ஒரு சூப்பரான இன்டர்வல் தான் கொடுத்துருக்காங்க சொல்லி ஆகணும். பட் வந்து ஒரு ஃபைட் இல்லாம ஒரு கான்வர்சேஷன்ல அழகான ஒரு இன்டர்வல் ஆனா மாசாவே இருந்துச்சு அந்த இன்டர்வல். என்னடா படத்துல இவ்வளவு பிளஸ் சொல்றீங்க படத்துல மைனஸ் இல்லைன்னு கேட்டா மைனஸ் இருக்குது. படத்துல என்னென்ன பிளஸ் சொன்னாலும் அது எல்லாமே மைனஸாவுமே அமைஞ்சிருக்கு. அதுல முக்கியமா என்னன்னு பார்த்தா ஜி பிரகாஷோட மியூசிக் தான். ஜி பிரகாஷ் வந்து என்னதான் வந்து அவ்வளவு ஒரு தரமான மியூசிக் வைபான மியூசிக் போட்டாலுமே அது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சலிப்பை ஏற்படுத்தி சொல்லி ஆகணும். என்னடா அது காது வலிக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஓரளவு ரசிக்கலாம். அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி படத்துல வந்து அஜித் ரெஃபரன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா பாசிட்டிவ்ல. அதே மாதிரிதான் நெகட்டிவ்ல மைனஸ்ல சொல்லும் போது அதேதான் ரெஃபரன்ஸ் போதுங்கிற அளவுக்கு போட்டு அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்களா அது கொஞ்சம் திகட்டிடுச்சு அப்படிதான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தான் வந்து ரெஃபரன்ஸ் அவ்வளவு அதிகமா போட்டிருக்காங்க. அதே மாதிரி படத்துல வந்து முக்கியமா இன்னொரு மைனஸ் பார்த்தா படத்தோட தியேட்டருக்கு உள்ள போகும்போதே வந்து ஸ்கிரீன் ஓபன் பண்ணும்போதே வந்து மூளையை கழட்டி வச்சுட்டு வரும் லாஜிக் எல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம். கேங்ஸ்டர்லயே ஒரு 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 மாசான ஒரு கேங்ஸ்டர் மாசா இருந்தா எப்படி இருக்கும், அதுல ஏக்கே இருந்தா எப்படி இருக்கும், அந்த பில்லா படம் மாதிரி அந்த அளவுக்கு ஒரு 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 மாசான ஒரு கேங்ஸ்டர் படத்தை இருக்கும்போது லாஜிக்லாம் பார்த்தோம்னா நல்லாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் போக 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 இன்னும் இழுக்கிறாங்களோ ரொம்ப ஒரு மாதிரி ஜவு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கு எப்பறவே முள்ளி அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வருது. பட் இருந்தாலுமே படத்தை முடிச்ச விதம் வந்து அவ்வளவு நல்லாவே இருந்துச்சு சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். இல்லடா பிளஸ்ல சொல்றதே மைனஸ் சொல்றோம் மைனஸ் சொல்றதே பிளஸ் சொல்றோம். ஓரளவு இந்த படம் எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் ஃப்ரெண்ட்ஸாவும் சரி ஃபேமிலியாவும் சரி லவ்வர் கூடயும் சரி தனியாவும் சரி எப்படி பார்த்தாலுமே நல்ல ஒரு வைப் மெட்டீரியல் படம் பார்த்தா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு மஸ்ட் வாட்சிங் தான் சொல்லணும். ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ஏகேவோட ஃபேன் பாய் அப்படிங்கிறத தரமா நிரூபிச்சிருக்காரு. இந்த படத்தை ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.